ஆதியாகமம் 24வது அதிகாரத்தினுடைய மீதி பகுதியை பார்க்க போகிறோம். 1லிருந்து 28 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ 29லிருந்து மீதம் இருக்கிற பகுதிகளை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 29லிருந்து 32 வரைக்கும் லாபான் என்கிற ஒரு நபர் அறிமுகமாகிறதை பார்க்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லாபானுடைய பேர் இங்கே சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி நாகோருக்கு மில்காள் பெற்ற 8 பிள்ளைங்க பேர் வருது. அதில் பெத்துவேல் 8வது பிள்ளை. பெத்துவேலுக்கு ஒரே ஒரு குமாரத்தி மட்டும்தான் அங்கே மென்ஷன் இருக்கு, ரெபேக்காளை பெற்றான்னு சொல்லி. ஸோ அங்கே லாபானுடைய பேர் இன்க்ளூட் ஆகலை. ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் லாபானுடைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லாபான் நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஆள், யாக்கோபினுடைய மாமனாராக ஆக போகிறவன். ஸோ யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறதுனால நம்ம பின்னாடி லாபானை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோடியாக இங்கே சில டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கும்போது லாபான் எப்படிப்பட்டவன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ 24ல் 29, 30 வசனங்களை வாசித்தோம் சொன்னால், ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் நின்றிருந்த அந்த மனுஷனிடத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த காதணியும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னென்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். இப்போ ரெபேக்காளும் அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரனும் ஒருத்தர் சந்தித்து பேசினாங்க. அவள் தண்ணி கொடுத்தா, ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனா. அவன் என்ன கேட்டான் அவகிட்ட, நீ யாருடைய மகள், நாங்கள் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் உண்டான்னு கேட்டான். உடனே அவள் என்ன சொல்கிறான், தாராளமாக இருக்குது, ஒட்டகங்களுக்கு தீவனமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யாருடைய மகள்னு சொன்னதுனால இவன் உடனே தேவனை பணிந்து கொண்டு, ஆண்டவர் என்னுடைய எஜமானுக்கு உண்மை உள்ளவராக இருந்து நான் அவருக்காக வந்ததை அவங்க சகோதரன் வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறான். இப்போ இந்த வார்த்தைகள் அத்தனையும் அவள் வீட்டில் போய் சொல்கிறான். 28வது வசனத்தில் பார்த்தோம்னா, அவள் வீட்டில் போய் சொன்னான்னு இருக்காது, தாய் வீட்டில் போய் சொன்னான்னு இருக்கும். இது ஏதோ கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருக்குது. அம்மா வீட்டில் போய் சொன்னான்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது. அதனுடைய காரியத்தை இப்போ பார்ப்போம். இப்போது சகோதரி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு லாபான் வெளியில் ஓடி வரான். இப்போ அந்த வார்த்தைகள்லேருந்து அவன் தெரிந்து கொண்ட காரியங்கள் என்னது, வந்திருக்கிற மனுஷன் அந்நியன் இல்லை, நமக்கு உறவினருடைய வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க சாதாரண லெவலில் இல்லை, ரொம்ப வசதியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க, கனமுள்ள ஒரு மனுஷனுடைய வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்கங்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதனால் வருகிறான். இப்போ என்ன செய்கிறான், 31, 32 அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடு வந்திருந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். இப்போ லாபான் விருந்தோம்பலில் ஈடுபடுகிறான். வீட்டுக்கு வந்தவங்களை அவன் என்னன்னு சொல்கிறான், வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறான். வந்தவங்களை வாசலில் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இல்லை, வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறான். உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய ஒட்டகங்களுக்கு அந்த மேலே இது இருக்குல்ல, அந்த உட்கார்றதுக்கெல்லாம், அதான் அதுக்கு பேர் சேடில், சேனங்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஓகே ரைட், அதையெல்லாம் அவுத்து அத்தனை ஒட்டகத்துக்கும் அதெல்லாத்தையும் அவுத்து அதுங்களுக்கெல்லாம் தீவனம்லாம் போட்டுட்டு இவங்களுக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறான். இவனும் இவனோட வந்த அத்தனை பேருக்கும் தண்ணி கொடுக்குறான். இப்போ லாபானை நம்ம இந்த காட்சியில் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு நபர் என்று சொல்லி ஒரு தோற்றம் கிடைக்கும். இப்போது ரெபேக்காள் செய்தது காரியத்தை பார்க்கும்போது, அவளுடைய அண்ணன் அடுத்து இதை செய்கிறத பார்க்கும்போது, குடும்பத்தில் வளர்ப்பே இப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்குது, சரி தங்கச்சியும் இப்படி இருக்கிறா, அண்ணனும் இப்படி இருக்கிறான்னு நமக்கு தோணலாம்.
ஆனால் இதில் லைட்டாக ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதில் தான் லாபான் யாருன்னு அடையாளம் தெரியும், அதை கவனிக்கணும். இப்போது ரெபெக்காள் கிட்ட தண்ணி கேட்கும்போது அந்த ஊழியக்காரன் தான் யார் என்று அறிமுகப்படுத்தலை. ரெண்டாவது, நீ தண்ணி கொடுத்தனா நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை. ஸோ ரெபெக்காள் அந்த சேவையை அவள் செய்யும்போது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் வில்லிங்காக அவள் முன் வந்து செய்கிறதை பார்க்குறோம். அது தனி கிளாஸ், அது வேற. ஆனால் லாபான் அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் என்னன்றதை பார்த்ததுக்கப்புறம் இந்த காரியத்தில் ஈடுபடும் போது இதையும் அதையும் நம்ம ஒன்றா ஆக்க முடியாது. இப்போ லாபான் செய்கிறது யாருன்னு விவரம் தெரிஞ்சு செஞ்சால் என்ன லாபம் கிடைக்குங்கிறத ஒரு கணக்கு பண்ணி தான் அவன் மூவ் பண்ணுறான். ஸோ ரெபெக்காள் செஞ்சதையும் லாபான் செஞ்சதையும் ஒன்றாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும்னு அவன் சொல்லும்போது கர்த்தர் என்கிற பேரை யூஸ் பண்ணுறான்னு நம்ம கவனிக்கணும். கர்த்தர்னு தமிழ் பைபிளில் வருது. ஆக்சுவலாக அந்த கர்த்தர்ன்ற வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். யெகோவா, யாவே அப்படிங்கிற எபிரேய பதம் வருது. அது வந்து நமக்கு மொழிபெயர்க்கும் போது கர்த்தர்னு மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு தான் யெகோவா என்கிற தேவன் வெளிப்பட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வரோம். இங்கே நாகோர் வீட்டில் உள்ள நாகோருடைய பேரப்பிள்ளை சொல்கிறான் கர்த்தர் என்கிற வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். அப்போது கர்த்தர் என்கிற தெய்வம் அங்கே மட்டும் இல்லை, அவன் ஃபேமிலியில் இந்த பிரான்ச்சில் கூட இவங்களுக்கும் அது பரிசயமான ஒரு காரியமாக இருக்குன்னு நாம் அறிகிறோம். அப்புறம் அவள் தன்னுடைய தாய் வீட்டில் போய் அதை சொன்னான்னு பார்க்குறோம். ரெண்டாவது, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றது யார் கூப்பிட்ருக்கணும்? நாகோருடைய குமாரன் பெத்துவேல் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அப்போ யார் கூப்பிட்ருக்கணும்? பெத்துவேல் தான் கூப்பிட்ருக்கணும். இவங்கிட்ட யார் டீல் பண்ணணும்? பெத்துவேல் தான் டீல் பண்ணணும். பெத்துவேல் கூப்பிடவும் இல்லை, பெத்துவேல் டீல் பண்ணவும் இல்லை. ஃபுல்லாக யார் செய்கிறது? லாபான் தான் செய்கிறான். இப்போது லாபான் தான் முன்னாடி நின்று செய்கிறான். பெத்துவேல் அந்த காட்சியிலே இல்லைன்னு ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெத்துவேல் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். அதனால் வீட்டினுடைய மூத்த குமாரன் இவன் நின்று அப்பா ஸ்தானத்தில் இருந்து வீட்டு மனுஷனாக காரியத்தை செய்கிறான் என்று சொல்லி ஒரு தோற்றம் உண்டாகலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதே அதிகாரத்தில் 50வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் லாபானும் பெத்துவேலும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இருக்கும் 50வது வசனத்தில். இன்னும் 28வது அதிகாரத்துக்கு போனோம்னு சொன்னால் அதில் 2வது வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை அனுப்பும்போது பெத்துவேல் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரியே சொல்லி அனுப்புறதை நம்ம பார்க்க முடியும் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில். ஸோ பெத்துவேல் ஏற்கனவே செத்து போயிட்ட மாதிரி இந்த காட்சியில் தெரிஞ்சால் கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக பெத்துவேல் உயிரோடு இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது தகப்பன் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற மகன் எப்படி முன்னாடி நின்று செய்கிறான்? அப்பா காட்சிக்குள்ளே வரலையேன்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா அந்த குடும்பங்கள் எப்படி செயல்படும் என்கிற அந்த பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும். இப்போ அவங்க ஒரு மனைவி உடையவர்கள் அல்ல. ஆபிரகாமுக்கே எத்தனை? 3, சாராள், ஆகார் ப்ளஸ் கேத்துராள். ஆபிரகாமுக்கே 3, அதுக்கப்புறம் வர்ற யாக்கோபுக்கு 4. ஸோ இப்படி பல மனைவிகள் இருக்கும்போது அவங்க ஒரே கூடாரத்தில் அல்லது ஒரே வீட்டில் வாசம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ சாராளுக்கு ஒரு கூடாரம்னு சொன்னால் ஆகாருக்கு கம்ப்ளீட்டாக இன்னொரு இடமும் இன்னொரு கூடாரம் இருக்கும். இப்போ ஆபிரகாம் சாராள் வீட்டுக்கும் போகலாம், இங்கேயும் போகலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப். இப்போது சாராளுக்கு பிறந்த பிள்ளைங்க சாராளுடைய கூடாரத்தில் இருப்பாங்க, ஆகாருக்கு பிறந்த பிள்ளைங்க ஆகாருடைய கூடாரத்தில் இருப்பாங்க. இப்போ லேயாள், ராகேல் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 4 பேருக்கும் 4 கூடாரங்கள் அந்தந்த பிள்ளைங்க அந்தந்த தாயோட இருக்கும். இதுதான் அவங்களுடைய செட்டப். தகப்பன் இருப்பான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் குடும்பம் அந்தந்த தாயினுடைய அதாவது அந்த அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. அந்தந்த தாயினுடைய பிள்ளைங்க ஒன்றா கூடிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க இருந்து செயல்படுறத நம்ம பழைய ஏற்பாடு ஃபுல்லுத்துலேயும் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் யாக்கோபுடைய மகள்
தீனாள், அவளுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்ன உடனே அதுக்காக பழி வாங்குகிறதுக்கு இறங்கின 2 பேர் யாரு? லேவியும் சிமியோனும். லேவியும் சிமியோனும் தீனாளுடைய தாய் பெற்ற பிள்ளைங்க. வேற தாய் பெற்ற பிள்ளைகள் தீனாளுக்காக களத்தில் இறங்கலை. சொந்த இரத்த சகோதரர்கள் தான் அதில் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தாவீதுடைய வீட்டுக்கு வரும்போது தாமாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தாமாருடைய தாய் பெற்ற மகன் தான் அவளுக்காக பழித்திருக்கிற காரியத்தில் இறங்கி அதை தன்னுடைய கடமையாக அவன் எடுத்துக்கிட்டு செஞ்சு முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஃபேமிலியில் தகப்பன் இருந்தாலும் தாய்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தாயும் அவங்க பிள்ளைகளோட ஐக்கியமாகி இது ஒன்று அது ஒன்று அது ஒன்றுன்னு தனித்தனியாக இருப்பாங்க. இப்போது பெத்வேலுக்கு எத்தனை மனைவிகள்னு நமக்கு தெரியாது, ஆனால் நாகோருக்கு 2 மனைவிகள்னு தெரியும். ஒருத்தி 8 பிள்ளைகளை பெற்றிருந்தா, இன்னொருத்தி 4 பிள்ளைகளை பெற்றிருந்தான். ஸோ பெத்வேலுக்கு எத்தனை மனைவிகள் நமக்கு தெரியாதுன்னா கூட இவள் தன் தாய் வீட்டுக்கு போனாள்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்னொரு தாய் இருந்திருக்கணும் என்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ஃபேமிலி அப்படி தான் செட்டப், அது அப்படி தான் நடக்கும். இப்போ தாய் வீட்டில் போய் சொன்னான்னு சொன்னால் அங்கே பெத்வேல் இருந்திருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, ஆனால் நிச்சயமாக லாபான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரி வந்து சொன்ன உடனே லாபான் எந்திரிச்சு போய் கூப்பிட்டுட்டு வரான். வீட்டுக்குள்ளே வராங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க. லாபான் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணுறான். அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ சாப்பிடும்போது உட்காந்து பேசுகிற போகிறது கூட லாபான் தான் பேச போகிறான். இதெல்லாம் முடியும் போது தான் பெத்துவேல் இதை ஓகே பண்ண போகிறான். ஸோ அவனுக்கு வந்து சீனியாரிட்டி ரோல் இருந்தால் கூட அது வந்து செகண்டரி ரோலாக தான் இருக்குது. இவன் தான் ப்ரைமரியாக முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். இது வந்து அந்த பண்டைய காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ 33வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 24வது அதிகாரம் 33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன் புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். யாரு? லாபான் சொல்லும்னு சொல்கிறான். இப்போ நான் வந்த காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அது கிழக்கத்திய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பழக்கம். நம்மளும் கிழக்கத்திய மக்கள் தான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு சம்பந்தம் கலக்க போயிருக்கிறோம்னு சொன்னால் சம்பந்தம் ஓகே ஆனால் தான் என்ன செய்வோம்? கை நினைப்போம். நாம் அதை கை நினைக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த புசிக்கிறத கை நினைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இவன் சம்பந்தம் பண்ணுற விஷயமா வந்திருக்கிறான். இப்போ அது ஓகே ஆச்சுன்னா அவன் கை நினைப்பேன்னு சொல்கிறான். ஸோ இது இந்த வழக்கம் அப்போத்துலேருந்து இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது, உள்ளே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி உபசரிக்கிறதும் கிழக்கத்திய மனுஷர் மத்தியில் தான், மேற்கத்திய மனுஷர் மத்தியில் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நம்ம தான் வெளியே நிற்கக்கூடாது, உள்ளே வாங்க உட்காருங்கன்னு தண்ணி கொடுத்து அவங்கள உபசரிக்கிறதுலாம் மேற்கத்திய மக்கள் வெளியே நிற்க வச்சு தான் பேசுவாங்க. ஸோ இப்போ இங்கே கை நினைக்க மறக்கிறான். உடனே அவன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். 34லேருந்து 36 வரைக்கும் வந்தோன்னா, அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ தன்னுடைய எஜமான் யார், அவர் குடும்பம் என்னது, அவருக்கு பிள்ளைங்களை பற்றி, அந்த சொத்து அந்த பிள்ளைக்கு போகிறத பற்றியும் இவன் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் மிஸ்ஸிங்? ஆபிரகாமுக்கு ஆகார் என்கிற ஒரு மறுமனையாட்டி இருந்தாலுங்கிறது மிஸ்ஸிங். மறுமனையாட்டிக்கு ஒரு குமாரன் இருந்தான்றது மிஸ்ஸிங். அப்புறம் கேத்தூராள் பேரும் வரல, கேத்தூராள் பெற்ற 6 பிள்ளைங்க பேரும் வரல இல்லையா? இப்போ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறான். அவர் தமக்கு உண்டான யாவையும் இந்த நபருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
இந்த பாக பிரிவினை, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொத்தை எப்படி பிரித்தான் அப்படிங்கிறத அடுத்த அதிகாரத்தில் தான் பார்க்க போகிறோம். 25வது அதிகாரத்தில் 5-6 வசனங்களுக்கு போனோம்னு சொன்னால், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான், மற்றவங்களுக்கெல்லாம் வெகுமதிகளை கொடுத்து அவங்களெல்லாம் இவனை விட்டு தள்ளி வச்சான்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே 24வது அதிகாரத்திலேயே இந்த ஊழியக்காரன் அது ஏற்கனவே நடந்தேறின ஒரு காரியம் என்று சொல்லி சொல்கிறான். ஓகே, இந்நேரத்துக்குள்ளே என்ன ஆச்சு? ஆபிரகாம் பிள்ளைங்களுக்கு எப்படி செட்டில் பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிட்டான். அவருக்கு பிள்ளைங்க, வேறு பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்க செட்டில் ஆயிடுச்சு. இங்கே பேசும்போது சாராள் பேர் மட்டும் வருது, சாராள் பெற்ற குமாரன் பேர் மட்டும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆகாரோ கேத்துராளோ அவர்கள் பெற்ற பிள்ளைகளோ இந்த கான்டெக்ஸ்டில் குறிப்பிடப்பட வேண்டிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அல்லங்கிறது வந்துடுது. அவங்க ஸ்டேட்டஸ் இவளுடைய ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவல் வர முடியாது. அவங்க பிள்ளைங்க பெற்றாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இதுதான் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு தான் எல்லாம். அந்த ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸு இங்கே காண்பிக்கிறத பார்க்குறோம். ஸோ 37லிருந்து 48 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த 12 வசனத்தில் எலியேசர் இந்த ஊழியக்காரன் என்ன நடந்ததுங்கிறத ஃபுல்லாக சொல்கிறத பார்க்குறோம். என்ன அனுப்புனார், என்னன்னு சொல்லி அனுப்புனார், என்னன்னு ப்ராமிஸ் வாங்கினார், தான் எதுக்கு கிளம்பி வந்தேன், வந்தப்போ என்ன நடந்தது, என்னன்னு ஜெபம் பண்ணேன், அது எப்படி பலன் கிடச்சிது, எல்லாத்தையும் இன்னொரு தடவை திரும்ப சொல்கிறதை பார்க்குறோம். அனுப்பப்பட்டது, ஜெபித்தது, கடைசியில் ஸ்தோத்தரித்தது. இப்போ இதில் 48வது வசனம் முக்கியமானது. அதில் என்னென்னு வருது? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்கிறான். நான் எங்கேயோ இருந்து புறப்பட்டு வந்தேன், இந்த ஊருக்கு தான் வரணும்னு வந்தேன். நாகோர் ஃபேமிலி தான் என் இனம்னு சொல்லி தான் நான் அனுப்புனாங்க. இங்கே நாகோர் ஃபேமிலி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் தேடி நான் அலைஞ்சு வரல. ஏதோ ஒரு பெண்ணை சந்தித்தேன், நான் ஒரு குறிப்பு கேட்டேன், ஆண்டவர் குறிப்பு கொடுத்தார். அந்த குறிப்பு படி வந்த பெண்ணே யார்? நாகோரனுடைய ஃபேமிலியில் உள்ள பெண். அப்போ என்னுடைய கால்களை தேவன் எப்படி நடத்தினாரா? நேர் வழியில் நடத்தி என் எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பாரு. இப்போ 49லேருந்து 51 வரைக்கும், இப்பொழுது நீங்களும் என் எஜமானனுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்கள் ஆனால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலதுபுறத்திலாயும் இடதுபுறத்திலாயும் நோக்கி போவேன் என்றான். இப்போது சம்பந்தத்தை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் நடந்ததுங்க, என்னை இதுக்காக தான் அனுப்புனார். இப்படி ஆச்சு. நான் இன்றைக்கி இப்போ நிற்கிறேன். இப்போ சாப்பாடு தட்டு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. இது உங்களுக்கு சம்மதமானு சொல்லுங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதையும் சொல்லிவிடுங்க. நான் அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்து செய்வேன்னு சொல்கிறேன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இங்கே பெத்துவேல் பேர் வந்துச்சா? ஸோ லாபாலும் பெத்துவேலும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இப்போ அந்த ஊழியக்காரன், நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தரதை வாய்க்க பண்ணினார், நேர் வழியாக நடத்தி வந்தார்னு சொல்லி அவன் கர்த்தருடைய கரம் இதுக்கு பின்னாடி இருந்ததை பற்றி பேசுகிறான். இப்போ அதை இவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறாங்க. கர்த்தருடைய கரம் இதில் செயல்படுது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி இதை நடத்துகிறாருங்கிறத அவங்க முழுமையாக ஒப்புக்கொள்ளுகிறாங்க. கர்த்தரால் வந்தது, அதனால் நாங்கள் உமக்கு நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ரெபேக்காள் கல்யாணம் கட்டிக்கு போகிறான். அம்மா, இந்த ஆள் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, நீ எப்படி, உனக்கு என்னன்னு அவளுடைய விருப்பத்தை
யாரும் கேட்கவே இல்லை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது இவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூட இல்லாமல் இவங்களே ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. அவள் இருக்கிறா, நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வேலையை முடிக்கிறத பார்க்குறோம். இப்போ 52-53 ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தையை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த தரை மட்டும் குனிந்துனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்படி முழங்கால் போட்டு நெற்றி தலையில் படுறது போல குனிகிறது. ஓகே. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். தகப்பனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, தாய்க்கு சகோதரனுக்கு ரெபெக்காளுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த தாயினுடைய செக்மெண்ட்டுன்னு தனியாக பிரியுது. இதை தான் ஹானர் பண்ணுறாங்க, அதை தான் கவனிக்கணும். சரி, இப்போது பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தான். இப்போ கொடுக்கறது நிச்சயமாக அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா மருமகளுக்குன்னு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். இதுக்கு பேர் பரிசம். ஆண் மகன் வீட்டில் இருந்து பெண் பிள்ளையுடைய வீட்டுக்கு பரிசம் கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய பண்டை கால வழக்கம். அதன்படி இப்போ இவங்க அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இப்படி வெகுமதியும் பரிசமும் கொடுக்கறத நம்ம இன்னும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 34 அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதியாகமம் 34:12 தீனாள் மேலே அந்த ஆசைப்பட்டுட்டு கேட்குறான், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும்னு சொல்லி பெண் கேட்க வரும்போது அவனும் அவனுடைய தகப்பனும் கேட்குறாங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வந்தோம்னா, 1 சாமுவேல் 18:25 அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 துணித்தோள்களால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விரும்புகிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாய் இருந்தது. இங்கே தாவீது ஆக்சுவலாக கோலியாத்தை கொன்னா ராஜா தன்னுடைய மகளை தருவேன்னு சொன்னாருன்றது தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட காரியம். இவன் கோலியாத்தை கொன்னுட்டான். கொன்ன அப்புறம் மகளை கொடுக்கல, அவளை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டான். 2வது பிள்ளைய விரும்புகிறான்றதை கேள்விப்பட்டோன்னே என்ன பண்ணுறான், ராஜா உனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி சும்மா காது பட சொல்ல அலோவ் பண்ணுறான். அப்போது தாவீது, ராஜா வீட்டு மருமகனாகிறதுக்கு நமக்கெல்லாம் தகுதி இருக்குதாப்பான்னு சொல்ல, அப்படின்னா இவனால் பரிசம் கொடுக்க முடியாதுன்ற லெவலில் அவன் பேசுகிறாங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு, ராஜா எதை எதிர்பார்க்கல, பொன் பொருளாக பரிசம் எதிர்பார்க்கல, அது பதிலாக 100 பெலிஸ்தரின் நுண்ணித்தோள்களை எதிர்பார்க்குறாருன்னா அது தாவீதுக்கு ஈஸி. 100 இல்லை 200 கூட அவனால் சப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவன் உடனே இறங்கி செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பரிசம் கொடுக்கறது, அதாவது மணமகன் வீட்டிலேருந்து மணமகள் வீட்டுக்கு கொடுக்கறது பழக்கமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம மத்தியில் பழக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அன்றைக்கி அதனுடைய காரியம் வேறு. இப்போது திருமணம் நடக்க போகுது. அது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். 54லேருந்து கடைசி 61 வரைக்கும். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தாங்கினார்கள். ஸோ கை நினைக்க மாட்டான்னா இப்போ ஓகே ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றான். காலையில் எழுந்திருந்து அவன், என் எஜமான் இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். நைட்டு பேசி முடிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பேசி முடிச்சிருக்காங்க, இந்த பொண்ணை என்னுடைய ஓனருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு பேசி முடிச்சிருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு புறப்பட்டு போகலான்றான். இப்போது யாராவது அப்படி சட்டு நம்ம வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை, நமக்கு கொஞ்சம் ஆயத்தம் பண்ணணும், நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது அவன் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு புறப்பட்டு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமான் இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். பிடிவாதம் பிடிக்கிறான். உடனே தான் கிளம்புவேன், 10 நாள்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறான்.
அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனுடன் போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். 10 நாள் இருக்கணும்னு கேட்குறாங்க. அவன் முடியாதுன்றான். சரிப்பா, நம்ம 2 பேருக்குள்ளே இப்படி வேண்டாம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நீ இந்த மனுஷனோட போகிறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதமான அர்த்தமா, அல்லது உடனே போறியா 10 நாள் கழித்து போறியான்னு அர்த்தமா? சம்மதம் தான் ஏற்கனவே தெரிவித்த அப்புறம் தானே சாப்பாடே சாப்பிட்ருக்காங்க, முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ கேட்குற கேள்வி என்னது? உனக்கு 10 நாள் டைம் வேணுமா, இல்லை உடனே போறியா? அதுதான். அதுக்கு ரெபேக்காள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். இப்போது இங்கே ரெபேக்காள் தனியாக போகலைங்கிறத கவனிக்கணும். அவ கூட யாரெல்லாம் போகிறா? தாதினா நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தையிலேருந்தே தாய்க்கு சமமாக கூடவே இருந்து வளர்த்த ஒருத்தர். ஓகே, தாதி ப்ளஸ் அவளுடைய வேலைக்காரிகளும் அவளோட போகிறாங்க. யார் போல? வீட்டார் யாருமே போகலை. இது என்ன வினோதமான ஒரு சிஸ்டம்னு புரியல. நம்மெல்லாம் கல்யாணம் முடித்து பிள்ளைய கொண்டு போய் விடுறோம்னா அது ஒரு ட்ரூப்பே போகும். அங்கே போய் இறங்கி அங்கே ஒரு விருந்து முடிச்சுட்டு பிள்ளைய அங்கே விட்டுட்டு திரும்ப வருவோம். தனியாக அனுப்பி விட்றாங்க. வேலைக்காரிகளும் தாதிகளையும் ஏற்றி பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கஷ்டம். இது ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ ரெபேக்காளுடைய தாதின்னு சொல்லும்போது அந்த தாதியை பற்றி ஒன்றும் டீட்டெயில் இல்லை. ஆனால் பின்னாடி வரப்போகுது. 35வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த தாதியினுடைய பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. 35வது அதிகாரம் 8வது வசனம், ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. ஸோ இந்த ரெபேக்காளினுடைய தாதி யாருடைய கேரில் இருந்திருக்கிறா? யாக்கோபினுடைய கேரில் இருந்திருக்கிறா அவளுடைய கடைசி நாட்களில். சரி, இப்போ 62வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். தென் தேசத்தில் குடியிருக்கிறதுனா என்னது? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆபிரகாம் தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போனான்னா என்ன அர்த்தம்? கானான் தேசத்தினுடைய தென் பகுதின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ தென் பகுதியில் இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஆபிரகாம் எங்கே தான் இருந்தான்? பேர்சபா என்கிற இடத்துல தான் இருந்தான். அங்கேருந்து தான் இது முன்னே கிளம்பி போனான். இப்போ அந்த தென் பகுதிக்கு தான் அவங்களும் வராங்க. இப்போ லகாய் ரோயி அப்படின்ற துறவு பற்றி இங்கே பேசுது. இந்த லகாய் ரோயின்ற துறவை நம்ம எங்கே பார்த்தோம்? ஆகார் அதாவது தேவதூதனை சந்தித்த இடம் இது. 16வது அதிகாரம் 13-14 வசனங்கள் அதை பார்க்குறோம். 16வது அதிகாரம் 13-14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பேர் லாகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஸோ இந்த லகாய் ரோயிங்கிற இந்த துறவின் அண்டையில் ஈசாக்கு தியானம் பண்ண வந்தான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு இந்த இடத்தை தனக்கு ஃபேவரபிளாக தெரிந்து கொள்ளுகிறான். இப்போ இங்கே தியானம் பண்ண அப்பா வீட்டில் இருக்கிறான், இங்கே தியானம் பண்ண வந்தான். அப்பா காலத்துக்கு அப்புறம் அவன் குடியிருக்கிறதே இந்த லகாய் ரோயை தான் அவன் தெரிந்து கொள்ளுகிறான். 25வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 25-11, ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு குடியிருந்தான். இப்போ இதெல்லாம் பேர்சபாவுக்கு பக்கத்தில் தான். ரொம்ப அதாவது எக்ஸாக்டாக பேர்சபாவை இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் சப்பப்ஸ் மாதிரி சொல்லலாம், பக்கத்தில் தான் இருக்குது.
ஈசாக்கு இங்கே தான் குடியிருக்கவே போகிறான். இப்போ ஈசாக்கு ஆக்சுவலாக என்ன செய்கிறான்னா, சாயங்கால வேளையில் தென் தேசக்குடியில் தான் புறப்பட்டு போனால் 63வது வசனத்துக்கு வந்தோம்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த தியானம் பண்ணுறதுங்கிறது இது வரைக்கும் யாருமே செஞ்சதாக நம்ம பார்க்கவே இல்லை. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் பலி செலுத்தினாங்க, காணிக்கை செலுத்தினாங்க, கழுத்தரை தொழுது கொண்டாங்க, பலிபீடம் கட்டினாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். தியானம் பண்ணாங்கன்னு பார்த்ததே இல்லை. தியானம் பண்ணுறதுன்னா என்னது? அப்படியே உட்காந்து சிந்தனை பண்ணுறது இல்லை. சிலர் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் நாசமாக போகுதுன்னு, நான் என்ன செய்வேனோ ஐயோ அப்பான்னு பிரச்சனைகளை தியானம் பண்ணுவாங்க. சிலர் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணுவாங்க. சிலர் கர்த்தரை பற்றி தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணணுன்னா உடனே கர்த்தரை பற்றி தான் தியானம் பண்ணணும்னு இல்லை, எதை வேணாலும் தியானம் பண்ணலாம் இல்லை. இப்போ இந்த யோகாலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் தியானத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க எதையுமே சிந்திக்காமல் உட்காந்துருக்கணுமா, எம்டியாக உட்காந்துருக்கணுமா? அது பாசிபிலிட்டியே கிடையாது. பார்த்துக்கங்க, நம்ம வாய் மூடி இருந்தால் கூட மனசு எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க எம்டியாக இருக்கணும்னு சொல்லி தியானம் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்டைலான தியானம். நீங்கள் அப்படி எம்டியாக இருந்தால் தான் பிசாசு ஃபுல்லாக உங்களை ரொப்ப முடியும். தங்களை ஒன்றுமே சிந்தனையே இல்லாமல் அப்படியே இருந்தாங்கன்னா பிசாசு மீதியெல்லாம் பார்த்துக்குவோம். அப்படி இல்லை. இங்கே ஆக்சுவலாக நமக்கு தியானம்னு சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறது, அவரை பற்றி சிந்திக்கிறது, அவருடைய நடத்துதலை பற்றி, அவருக்கு இன்னும் பிரியமாக எப்படி இருக்கிறது, இன்னும் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அந்த காரியங்களை சிந்தித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது தியானமாக இருக்கும். இப்போ நம்ம வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம். வேதத்தை படிக்கிறது நல்ல காரியம். படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் திறந்து பார்க்குறோம்னா எல்லாம் புதுசாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? படித்ததை என்ன செய்யணும்? அந்த நாள் ஃபுல்லாக ஏதாவது 1-2 பாயிண்டாவது நம்ம மனசில் திரும்ப கொண்டு திங்க் பண்ணி அதை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு திரும்ப கொண்டு போனோம்னா அந்த தியானம் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கும். அது நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ தியானிக்கிறது நல்ல காரியம். வேத தியானம் அனுதினம், அதாவது சங்கீதம் 1 பார்க்குறோம்ல, இரவும் பகலும் அது அவனுடைய தியானமாக இருக்கு. நீங்கள் இதை பற்றி தியானிக்கலைன்னா வேறு எதை பற்றியாவது தியானிக்க போகிறீங்க. கண்டிப்பாக மைண்டு சும்மா இருக்காது. ஸோ நம்ம கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் தியானிக்கிறதுக்கு நம்ம டிவோட் பண்ணிட்டோம்னா வேறு காரியங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ இந்த பாசிட்டிவ் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நெகட்டிவ் உள்ளே வராமல் இருக்கும். நம்ம இந்த பாசிட்டிவ்க்கு இடம் கொடுக்கலைன்னா நம்ம அறியாமல் நம்ம நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்களாம் இருப்போம். ஸோ இங்கே தான் வேதத்தில் முதல் தடவையாக தியானத்தை பற்றி பார்க்குறோம். ஈசாக்கு மற்ற எல்லாரை விட டிஃப்ரெண்ட் கேரக்டர், டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவனை நகைப்புன்னு பேர் வச்சு ஈசாக்குன்னு வச்சுருக்கிறாங்க. அவனுடைய நேச்சரே ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு நேச்சர். ஆபிரகாமுடைய நேச்சர் முன்னால் நின்று லீடராக நின்று செயல்படுகிறது. ஈசாக்கு எங்கேயுமே நம்ம அப்படி முன்னாடி நின்று லீடராக செயல்பட்டதாக பார்க்க முடியாது. அவன் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு நேச்சர். ஸோ அவனு தியானம் பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த நேச்சருக்கு செட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ அடுத்து 64-65 வந்தோம்னா, ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது அந்த ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனுஷன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். திருமணம் ஆகாத பெண்கள் அப்படி முக்காடிட்டு கொள்ளுகிறது மறுபடியும் கிழக்கத்திய மனுஷர் மத்தியில் இருக்கிற ஒரு பழக்கம். அந்நிய புருஷர் முன்னாடி இருந்தாலும் அப்படி முக்காடிட்டு கொள்ளுகிறது வழக்கம். சாராளை பார்த்து முக்காடிட்டு கொள்ளுன்னு சொன்னால, அவளை வெட்கப்படுத்தும்படி சொல்கிறான்ல. ஏன் சொன்னான் தெரியுமா? இவள் அவனை சகோதரன்னு சொன்னான். அப்படின்னா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம். அதனால் நீ முக்காட்டுக்காக இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அவள் மேரிடு உமன். ஆனால் தன்னுடைய மேரேஜ் அவள் மறைச்சி இவன் என்னுடைய சகோதரன்னு சொன்னதுனால இந்த முக்காடு வச்சுக்கோ, முக்காட்டுக்காக இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறான். ஸோ அன்மேரிட் விமன், திருமணமாகாத பெண்கள் அந்நியர் முன்னாடி தங்களை முக்காடிட்டு கொள்வது வழக்கம்.
இப்போ இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். 66, 67க்கு வந்தோம்னா, ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆக்சுவலாக நிறைய காரியங்களை இங்கே தாண்டி போகுது. இப்போ பெண்ணை கொண்டு வந்திருந்தா ஆபிரகாம்கிட்ட அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆபிரகாம் உள்ளே கொண்டு உட்கார வச்சு பேசி அப்புறமா திருமணத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணி பெரிய விருந்து பண்ணி எல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் நடக்காமல் நேராக இப்படி போகாது. ஆனால் அது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தாண்டி ஈசாக்கு தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போனான்னு இருக்கு. இப்போ இந்த திருமணம் என்று சொல்லி வரும்போது இந்த மணமகன் மணமகளை என்னவா மதிக்கிறாருன்னு சொல்லியும் மணமகள் மணமகனை என்னன்னு மதிக்கிறாருன்னு பெரிய கேள்விக்குறி. மணமகள் என்னன்னு மதிக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னு பார்த்தோம். என்னன்னு மதிக்கணும்? மணமகள் மணமகனை, புருஷனை மனைவி என்னன்னு மதிக்கணும். ஆண்டவன் என்று சொல்லி மதிக்கணும்னு வேதத்தில் பார்த்தோம். கணவன் மனைவியை என்னன்னு மதிக்கணும், அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறானோ அதே மரியாதையை மனைவிக்கு ஈசாக்கு கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 24வது அதிகாரம் எல்லா என்கேஜ்மெண்ட்லேயும் எல்லா கல்யாணங்கள்லேயும் பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம் புலன் சொல்ல முடியாதுன்றதெல்லாம் எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா கல்யாண கார்டுலேயும் போடுற விஷயம். ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொன்னால், ஈசாக்கு அவளை என்னமாய் லெவலில் வச்சு அவளை மதிக்கிறானுங்கிறது தான் முக்கியமான காரியம். இன்றைக்கி அப்படி மதித்து அந்த உள்ள வர பெண்ணை தன்னுடைய தாய்க்கு கொடுக்குற அந்த ஒரு மரியாதையோடு ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஃபேமிலி ரொம்ப பிளஸடாக இருக்கும். அதுக்கு பதிலாக வேறு நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படி தான் உலக பிரகாரமாக தான் போகிறாங்க. அதில் தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மணமகள் மணமகனை ஆண்டவன் என்று சொல்லி மதிக்கணும். இவன் என்னன்னு மதிக்கணும்? இப்போ ஒரு வார்த்தை சொன்னான்னு அதை எப்படி மதிக்கணும்? அம்மா சொன்னாங்கன்னா அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு நமக்கு இருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்துன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், அதை தான் அந்தந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம்ல, அது நம்ம லைஃப்பில் சென்டராக கொண்டு வர மாட்டோம்ல. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இவங்களே உள்ளே வச்சுட்டு அது அப்படி மூவ் பண்ணுறாங்க. அதுதான் தவறான ஒரு காரியமாக இருக்கும். இங்கே இவன் செய்கிற காரியம் ரொம்ப ஸ்பெஷல். தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போகிறான். தாயின் கூடாரத்துக்கு கொண்டு போய் மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். அதுதான் அதில் பியூட்டி. இவங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டி இருக்கலாம், இவன் மகனுக்கு 4 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனால் ஈசாக்குக்கு ஒரே மனைவி. ஸோ 2வது ப்ளஸ் பாயிண்ட் இதில் என்ன பார்க்கலான்னு சொன்னால், ஈசாக்கு ரெபெக்காளை நேசிக்கிறவனாக இருக்கணும், மதிக்கிறவனாக இருக்கிறான். 2வது நேசிக்கிறவனாக இருக்கிறான். 3வது காரியம், தாய்க்கு உள்ள அந்த துக்கம் இவனுக்கு இப்போ தான் நீங்குதான். தாய் செத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தோம். சாராள் சாகும்போது வயசு என்ன? 127. அப்போ அவங்க அப்பாவுக்கு 137. அப்போ இவனுக்கு என்ன வயசு? 37 வயசு. இப்போ கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. அப்போ அம்மா செத்து 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கெல்லாம் 3 நாளில் மறந்து போயிட்டு வேலையை பார்க்குறாங்க இல்லை. 3 வருஷம் ஆகி இவனுக்கு அம்மா மிஸ் பண்ணுறான். கல்யாணம் ஆகி மனைவி உள்ளே வரும்போது தான் தாய்க்குள்ள துக்கம் நீங்கி ஆறுதலே அடைகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஈசாக்கினுடைய நேச்சர் அந்த ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர், அந்த அவனுடைய பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லும்போது 3 வருஷமாக அவன் இந்த ரிலேஷன்ஷிப்னால் ஆறுதல் அடையாமல் இருந்தான்னு சொன்னாலே அவனுடைய குணம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது ஆதியாகமத்தில் ஒரு பெரிய அதிகாரம் இதோட நிறைவடையுது. சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால்
கிளியர் பண்ணிக்கலாம். 24:6 உன் இசந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். பகைஞர்களுடைய வாசல்கள்னா கானான் இவருக்கு கொடுக்கப்பட்ட போது சொன்ன அந்த வார்த்தை. கானான் மட்டும் கிடையாது, அதாவது அந்த டைமில் பாப்புலேஷன் ரொம்ப குறைவு, இப்போ இருக்கிற மாதிரி பாப்புலேஷன் கிடையாது, அப்போ இதோட குறைவு தான். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலி வந்து மல்டிப்ளை ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ பெருகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து மற்றவர்களுடைய வாசஸ்தலங்களெல்லாம் சுதந்திரிக்கிறவர்களாக எழும்புவாங்க. இப்போ நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம்ல, வால வயதின் குமாரர் பலவான் கையில் இல்லை அம்புலாம், அவங்க வந்து சத்துருக்கள் இடத்துல எப்படி பேசுவாங்க. ஸோ நம்ம எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலியோடைய ஸ்ட்ரென்த். ஸோ அந்த பிள்ளைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த வளர்ந்து பெருகி அவங்க வந்து டாமினேட் பண்ணுறது அந்த ஏரியாவை. ஸோ இவங்க சகோதரியை வாழ்த்துகிற வாழ்த்து என்னன்னு சொன்னால், நீனு கோடா கோடியாய் பெருகுவாயாக, நீ போய் உன்னுடைய பிள்ளைகள் வந்து சத்துருக்களுடைய இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ண, அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அவங்க. ஸோ அப்போது பிள்ளையற்று இருக்கிறதுங்கிறது பெரிய சாபம் மாதிரி ஆகிடும். அதனால தான் அங்கே ஸ்ட்ரெயின் வந்து பெருசு. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து பிள்ளை இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எவ்வளோக்கெவ்வளோ பெற்று எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அது பெரிய காரியம். பின்னாடி பகுதியில் பார்க்கும்போது எதிரிகளுக்குமே அந்த சுதந்திரத்தை கொடுக்க தானே செய்தார். எங்கே கானான் இல்லையா, பிரிச்சு யோசுவாவின் அதாவது நீங்கள் இந்த வார்த்தை வந்து கானானை மட்டும் சொல்கிற விஷயம் கிடையாது, இன் ஜென்ரல் இது ஒரு ஆசீர்வாதமாக சொல்கிற விஷயம். ஆனால் கானான்ன்ற வார்த்தை இடம் வந்தோம்னா அந்த 10 ஜாதிகளுக்கு ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறாரு. அவங்க அது அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்ததுனால அவங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர் அவங்கள அங்கேருந்து வேறறுத்து வெளியே கொண்டு போயிடுறார். அந்த இடத்த இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். இவங்களும் தப்பு பண்ணும்போது இவங்களையும் அங்கேருந்து துரத்தி விட்டு திரும்ப கொண்டு வரேன்னு சொல்கிறார். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அவர் அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரத்தில் பவுல் வந்து இது உங்களுக்கு அத்தனை பட்டணத்தில் பேசும்போது, உலக தோற்றத்துக்கு முன்னே யார் யார் எங்கெங்கே குடியிருக்கணும்னு தேவன் நிர்ணயித்தார்னு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த பகுதியினே ஆண்டவர் வச்சிருந்து அதுக்கு காலங்களையும் செட் பண்ணி தான் நடத்துகிறார். இஸ்ரவேலரை எகிப்திலேருந்து நடத்தி வரும்போது, நீ ஏதோம் கிட்ட போகாத, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறேன், நீ இவங்க பக்கம் போகாத, அவங்களுக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்குறேன், அதில் ஒரு அடி கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், சுற்றி நடந்து போன்னு சொல்லி அவங்கள கைட் பண்ணி கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பின் நாட்களில் அவங்கள அந்த இடத்துலேருந்து துரத்தி விடுறதையும் நம்ம பார்க்குறோம். கூட இடமும் கொடுத்து காலமும் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது அவர் டீல் பண்ணுறாரு. இஸ்ரவேலருக்கும் அதே ரூல்ஸ் தான் அப்ளை பண்ணுறாரு. ஆமாம், கேத்துரால். ஆமாம், நெக்ஸ்ட் சாப்டரில் வருது. ஆமாம். பட் ஆனால் இவர் ஆபிரகாம் ஊழியக்காரர் சொல்கிற டைமில் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ 25ஆவது அதிகாரம் முதல் 3 வசனத்தில் கேத்துராலை பற்றி வருது. ஆனால் அப்போ தான் கேத்துரால் ஃபஸ்ட்டு அறிமுகமாகறா, அப்போ தான் திருமணம் பண்ணுறாங்கன்னு இல்லை. ஏற்கனவே கேத்துரால்னு ஒரு மறுமனை ஆட்டி இருக்கிறான், அவள் இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிறா, அது இருக்குது. அதை இங்கே மென்ஷன் வருது ஒழிய இதெல்லாம் முன்னாடியே நடந்தது. இப்போ 24க்கு அப்புறம் 25க்கு வருதுன்னா 24 சம்பவங்கள்லாம் முடிஞ்ச பின்னாலும் 25 சம்பவம் நடக்குதுன்றது அர்த்தம் கிடையாது. ஓகே ஓகே 22 21 இது நடந்திருக்கணும். ஆனால் அங்கே சொல்லப்படலை. இங்கே தான் அது சொல்லப்படுது. அப்படிதான். பிரைஸ் லார்ட் பிரதர். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆபிரகாம் தான் உன்னோட சர்வெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறான், நீ வந்து பெண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வான்னு. பட் சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக ஒரு சன் கிட்ட போகிறாரு. அப்போ ஆபிரகாம்க்கு அங்கே என்ன இது? அதுதான் அந்த இடம். அதுதான் நீங்கள் ஆபிரகாம் கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆபிரகாம் பெரிய விருந்தே பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சும்மா இல்லை, இது பெரிய வீட்டு விஷயம். அதுதான். ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்லப்படல, அவ்வளோதான். அதெல்லாம் இங்கே சொல்லப்படல. நம்ம புரிந்து கொள்ளலாம், இதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக நடந்திருக்க முடியாது. ஓகே ஓகே, அது அப்போ தேவையில்லைன்ற மாதிரி அந்த வேர்ஸ் வந்து தேவையில்லை நமக்கு இங்கே அது நரேஷனில் இன்க்ளூட் ஆகலை, அவ்வளோதான். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே. ஒரே பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு 40 வயசில் தான் கல்யாணமே நடக்குது.
அப்போ பெரிய கண்டிப்பா பெரிய விருந்தா பெரிய விஷயமா அவனுக்கு நுனித்தோலம் அதை அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணும்போதே அது ஒரு பால் மறந்தப்போ பெரிய விருந்து பண்ணான் இல்லையா? கரெக்ட். பெரிய லெவல்ல தான் பண்ணியிருப்பாங்க.